மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது 7ஆம் வகுப்பு இயல் 2 இரண்டாம் பருவம் இன்பத் தமிழ் கல்வி அப்படின்ற கவிதை பார்க்க போறோம். இப்ப இந்த இன்பத் தமிழ் கல்வி அப்படின்ற கவிதையில நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா, ஆசிரியர் குறிப்பு, நூல் குறிப்பு, பாடலோட விளக்கம், சொல்லும் பொருளும், கடின வார்த்தைகள், மதிப்பீடு. இப்போ இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த இயல் கல்வி பற்றியும் கல்வியின் அத்தியாவசியம் பற்றியும் பார்க்க போறோம். இன்றியமையாமை, கல்வின்றது அழியாத செல்வம் அப்படின்னு முதல் பார்த்தோம். இப்ப தமிழர்களோட இன்னல் தீர்க்கும் வழி என்ன அப்படின்னு பார்த்தாலும் கல்விதான் அப்படின்னு ஆசிரியர் சொல்றாரு. அதை பத்தி தான் நம்ம இந்த பாடல்ல பார்க்க போறோம். இதுல ஆசிரியர் கவிதை எழுத போறாரு. வானம், ஓடை, காடு, தென்றல், மயில், இந்த மாதிரி இயற்கை பொருட்கள் எல்லாம் அவர் கவிதை எழுதும் போது எங்களை பற்றி கவிதை எழுதுங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஆசிரியர் அதையெல்லாம் விடுத்துட்டு தமிழர்களோட இன்னல் தீர்க்கும் வழியை தான் கவிதையா எழுதுறாரு. அப்படி என்ன கவிதை எழுதினாரு அப்படின்னு பார்க்கலாம். இப்ப இந்த பாடலோட ஆசிரியர் குறிப்பு பார்க்க போறோம், நூல் குறிப்பு பார்க்க போறோம். ஆசிரியர் யாரு அப்படின்னா பாரதிதாசன். இப்ப பாரதிதாசன் பாரதியின் மேல் கொண்ட பற்றின் காரணமாக தன்னுடைய பெயரை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டார். இவருடைய பேர் கனக சுப்புரத்தினம் அப்படின்னு இருந்தது. அவரோட பேரை பாரதியார் மீது கொண்ட பற்றின் காரணமாக பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டார். இவருடைய பன்முக திறமைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் கவிஞர், இதழாளர், தமிழ் ஆசிரியர், கவிதை, கதை, கட்டுரை, நாடகம் எழுதுவதில் வல்லவர். இவர் என்னென்ன நூல்கள் எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தா, பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசை அமுது, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி புரட்சி காப்பியம் அப்படின்ற நூல்கள் எல்லாமே எழுதியிருக்காரு. இவர் எழுதிய பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி கிடைத்துள்ளது. இப்ப நம்ம பார்க்க போற இன்பத் தமிழ் கல்வி அப்படின்றது பாரதிதாசன் கவிதைகள்ல தமிழ் பேரு அப்படின்ற தொகுப்புல இருந்து இன்பத் தமிழ் கல்வி அப்படின்ற பாடல் நமக்கு பாடமாக கொடுக்கப்பட்டுள்ளது. இப்ப நம்ம பாடல் பார்க்க போறோம். ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட, என்னை எழுதென்று சொன்னது வான். ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்று உரைக்கும் அப்படின்னு பிரிச்சு படிச்சுக்கணும். காடும் கழனியும் கார்முகிலும் கண்ணை கவர்ந்திட எத்தனிக்கும். ஆடும் மயில் நிகர் பெண்கள் எல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்க என்றார். சோலை குளிர் தரு தென்றல் வரும், பசும் தோகை மயில் வரும், அன்னம் வரும், மாலை பொழுதினில் மேற்றிசையில் விழும், மாணிக்க பருதி காட்சி தரும், வேலை சுமந்திடும் வீரரின் தோல் உயர் வெற்பென்று சொல்லி வரைக என்னும் கோலங்கள் யாவும் மலை மலையாய் கூவின என்னை. இவற்றிடையே இன்னலிலே தமிழ் நாட்டினிலேயுள்ள என் தமிழ் மக்கள் துயின்றிருந்தார். அன்னதோர் காட்சி இரக்கமுண்டாக்கி என் ஆவியில் கலந்ததுவே. இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்திவிட்டால் துன்பங்கள் நீங்கும், சுகம் வரும், நெஞ்சினில் தூய்மை உண்டாயிடும், வீரம் வரும் அப்படின்னு கவிதை எழுதியிருக்காரு. யாருன்னா பாரதிதாசன். இவர் தான் பாரதிதாசன். இப்ப நம்ம ஒவ்வொரு வரியா பார்க்க போறோம். திருப்பி ஏடெடுத்தேன்
கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று ஏடெடுத்தேன். கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வான். கவிஞர் ஏடுனா நோட்டு, கவிதை எழுதுவதற்கு எடுத்துட்டு உட்கார்றாரு. அப்ப வானம் பார்த்து சொன்னதாம், என்னை கவியாக வரைந்திடு, என்னை கவியாக எழுதிடு அப்படின்னு சொன்னதாம். ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்று உரைக்கும். அவர் வான் பார்த்து சொன்னவன, இல்ல எங்களை பார்த்து கவிதை எழுதுக, ஓவியம் தீட்டுக அப்படின்னு யார் சொன்னதாம்? நீரோடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்றுரைத்ததாம். காடும் கழனியும் கார்முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனிக்கும். காடுகள், அடர்ந்த மரங்களை உடைய காடுகள், காடுகளும் கழனியும் அப்படின்னா நெல் வயல்களும், நெல் வயல், வயலை தான் கழனி அப்படின்னு சொல்றது. கார்முகில் அப்படின்னா கருமை நிற மேகங்கள். இதெல்லாம் எங்களை வந்து கவிதை எழுதுங்க அப்படின்னு சொல்லி அவருடைய கண்களை கவர்ந்திட முயற்சித்ததாம். இதையெல்லாம் பார்த்துட்டு ஆடும் மயில் நிகர் பெண்கள் எல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்க என்றதாம். இப்போ மயில் போல அழகிய பெண்கள் வந்து எங்களுடைய அன்பினை சித்திரமாக செய்க அப்படின்னு சொன்னார்களாம். இங்கு பெண்களை வந்து எதற்கு நிகராக சொல்றாங்க அப்படின்னா மயிலுக்கு நிகராக சொல்றாங்களாம். அடுத்து சோலை குளிதரும் தென்றல் வரும், பசும் தோகை வரும், மயில் வரும், அன்னம் வரும். இதெல்லாம் பார்த்துட்டு சோலை குளிர்ந்த தென்றல் தரும் சோலை எங்களை வந்து கவிதையாக எழுதுக என்றதாம். இது மாதிரி வேற என்னெல்லாம் வந்தது அப்படின்னா பசும் தோகையை விரித்து கொண்டு மயில் வந்ததாம், என்னை கவிதையாக எழுதுங்கள் என்று. அன்னம் வந்ததாம். இப்படி அனைத்தும் வந்ததாம். மாலை பொழுதினில் மேற்றிசையில் விழும் மாணிக்க பரிதி காட்சி தரும். மாலை நேரத்துல மறையும் போது கதிரவன் மிக அழகாக இருக்கும். அந்த கதிரவன் வந்து என்னை கவிதையாக எழுதுங்கள் அப்படின்னு சொல்லதா. அந்த மாலை நேரத்தில் விழும் கதிரவனோட ஒளி எப்படி இருக்கும் அப்படின்னா மாணிக்கம் போல் காட்சி தரும் அப்படின்னு சொல்றாரு. அந்த மாணிக்கம் போல் காட்சி தரக்கூடிய பரிதி அப்படின்னா கதிரவன். கதிரவன் என்னை கவிதையாக எழுதுங்கள் என்று சொன்னதாம். இதையெல்லாம் விட்டு வேலை சுமந்திடும் வீரர்கள், வீரமிக்க அழகிய தோலை உடைய, வலிமை மிக்க தோள்களை உடைய வீரர்கள் எங்களின் மலை போன்ற தோள்களை கவிதையாக எழுதுங்கள் என்று சொன்னார்களாம். கோலங்கள் யாவும் மலை மலையாய் வந்து கூவின என்னை. கோலங்கள் அப்படின்னா இங்க வந்து கோலம் நம்ம வாசல்ல போடுற கோலங்கள் கிடையாது. கோலங்கள் அப்படின்னா காட்சிகள். இத்தனை காட்சிகள் யாவும் மலை மலையாய் அப்படின்னா திரும்ப திரும்ப வந்து என்னை எழுதுங்கள், இல்லை என்னை எழுதுங்கள் அப்படின்னு திரும்ப திரும்ப கூவின. இந்த கோலங்கள் அப்படின்ற இந்த காட்சிகள் எதையெல்லாம் சொல்லுது? காடு வந்து சொன்னதாம், கதிரவன் சொன்னதாம், வான் வந்து என்னை கவிதை எழுது என்று சொன்னதாம், நீரோடை வந்து என்னை கவிதை என்று எழுத சொன்னதாம், பெண்கள் என்னை கவிதையாக எழுதுங்கள் என்று சொன்னதாம், காடும் கழனியும் என்னை கவிதையாக எழுதுங்கள் என்று சொன்னதாம், மயில் என்னை கவிதையாக எழுதுங்கள் அப்படின்னு நிறைய இயற்கை பொருட்கள் வந்து அவர் கவிதை எழுதும்போது என்னை கவிதையாக எழுதுங்கள் என்று சொன்னதாம். ஆனால் கவிஞருக்கோ இவற்றையெல்லாம் விடுத்து இத்தனை காட்சிகளும் திரும்ப திரும்ப என்னை எழுதுங்கள் என்று கூறிய போதும் இவற்றுக்கு இடையே அவர் யாரை நினைத்தார் அப்படின்னா இன்னலிலே, துன்பத்திலே, துயரத்திலே, தமிழ்நாட்டினே உள்ள என் தமிழ் மக்கள் துயரத்தில் தூங்கிக் கொண்டிருக்கின்றனர். துயின்றிருந்தார் அப்படின்னா உறங்கிக் கொண்டிருந்தார். அவர்களை பற்றிய கவலைதான்
அவருக்கு நெஞ்சில் வந்ததாம், மனதில் உதித்ததாம். அன்னதோர் காட்சி இரக்கமுண்டாக்கி என் கவிஞர் மனதில் இரக்கமுண்டாக்கி அவர் ஆவியில் வந்து கலந்து விட்டதாம். தமிழ் மக்களின் இன்னல் தீர்க்கும் வழி ஒன்று அறிந்திடுவோம் அப்படின்னு அவர் கவிதை எழுதுறாரு. என்ன எழுதுறார் அப்படின்னு பார்க்கலாம். இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்திவிட்டால், எல்லோரும் தமிழ் கல்வி பயின்று கற்றவர் கற்றுவிட்டால், கற்றவர் என்ற நிலை எய்திவிட்டால் துன்பங்கள் நீங்கும். நம்மளிடம் இருக்கும் துன்பங்கள் நீங்கிவிடும். சுகம் வரும், சுகம் வரும், நெஞ்சினில் தூய்மை உண்டாகும். அப்படி கற்றுவிட்டால் நம்முடைய நெஞ்சினில் தூய்மை உண்டாகிவிடும். வீரம் வரும். தமிழ் கல்வி பயின்றால் என்னென்னலாம் இல்லாம போகும்? துன்பங்கள் வராது, சுகம் வரும், நெஞ்சினில் தூய்மை உண்டாகிவிடும், வீரம் வரும். இவ்வளவும் தமிழ் அப்படின்ற கல்வி கற்றவர் நிலை எய்து விட்டால் இந்த அவல நிலை, இந்த துன்ப நிலையெல்லாம் நீங்கி சுகம் வரும், நெஞ்சினில் தூய்மை உண்டாகிவிடும், வீரம் வரும் அப்படின்னு கவிஞர் இவ்வளவு காட்சிகளுக்கு இடையிலேயும் தமிழர்களோட இன்னலை போக்கும் வழியை கூறுகிறார். இப்ப இது ஒவ்வொன்றும் பார்க்க போறோம். ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட, கவிதை எழுத ஏடு ஒன்று எடுத்தேன். என்னை எழுதென்று சொன்னது வான், என்னை கவிதையாக எழுதுக என்று வான் அப்படின்னா வானம் கூறியது. ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும். ஓடையும் நீரோடையும் தாமரை மலர்களும் எங்களை கவி ஓவியமாக தீட்டுக என்றன. காடும் கழனியும் கார்முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனிக்கும். இங்க கழனி அப்படின்னா வயல், கார்முகில் அப்படின்னா மலை மேகம், எத்தனிக்கும் அப்படின்னா முயலும். அப்ப இந்த வரிக்குரிய பொருள் என்ன அப்படின்னா, காடும் வயல்களும் கருநிற மேகங்களும் என் கண்களை, அதாவது கவிஞரோட கண்களை கவர்ந்து கவிதையில் இடம்பெற முயன்றன. இவ்வளவும் எந்த ஆசிரியர், எந்த கவிஞர் எழுதும் போது, பாரதிதாசன் ஏடு எடுத்துட்டு கவிதை எழுத உட்காரும் போது இவ்வளவும் நடக்குது. இவ்வளவு இயற்கை பொருட்களும் என்னை கவிதையாக எழுதுக என்றன. ஆடும் மயில் நிகர் பெண்கள் எல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்க. சித்திரம்னா ஓவியம், செய்க என்றார். நிகர் அப்படின்னா சமம். மயிலுக்கு நிகரான பெண்கள், மயில் போன்ற பெண்கள், இங்க பெண்களை மயில் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆடும் மயில் போன்ற பெண்கள் எங்கள் அன்பினை கவிதையாக எழுதுக என்றனர். சோலை குளிர்தரும் தென்றல் வரும், பசும் தோகை மயில் வரும், அன்னம் வரும், மாலை பொழுதினில் மேற்றிசையில் விழும் மாணிக்க பரிதி காட்சி தரும். பரிதி அப்படின்னா இங்க கதிரவன். சோலையின் குளிர்ந்த தென்றல் வந்தது. எதெல்லாம் வந்தது? கவிதையாக எழுதுக என்று. சோலையின் குளிர்ந்த தென்றல் வந்தது, பசுமையான தோகையை உடைய மயில் வந்தது, அன்னம் வந்தது, மாணிக்கம் போல் ஒளி வீசி மாலையில் மேற்கு திசையில் மறைகின்ற கதிரவனும் வந்தான். அப்ப இங்க இந்த பத்தியில என்ன சொல்லியிருக்காங்க? சோலையிலிருந்து வரும் குளிர்ந்த தென்றல் வந்தது, மயில் வந்தது, அன்னம் வந்தது, கதிரவன் கவிதை எழுதுக என்று வந்தது. வேலை சுமந்திடும் வீரனின் தோல் உயர் வெற்பென்று சொல்லி வரைக. இப்ப வெற்பு அப்படின்னா மலை. வேலியேந்திய வீரர்கள் மலை போன்ற எங்களது தோள்களின் அழகினை எழுதுங்கள் என்றனர். கோலங்கள் யாவும் மலை மலையாய் வந்து கூவின என்னை. கோலங்கள் அப்படின்னா இங்க கோலம்ன்றது நம்ம முதலே சொல்லியாச்சு, வாசல்ல போடுற கோலம் கிடையாது. இந்த மாதிரி காட்சிகள், இவ்வளவு காட்சிகளும் மலை மலையாய் திரும்ப திரும்ப வந்து என்னை கவிதையாக எழுதுங்கள் அப்படின்னு கூவின. இவற்றிடையே, இதுக்கெல்லாம் இடையே, இன்னலிலே தமிழ்நாட்டினிலே உள்ள என் தமிழ் மக்கள் துயின்றிருந்தார். ஆனால் துன்பத்தில் கிடக்கும் என் தமிழ்நாட்டு மக்கள்
அறியாமையில் தூங்கி கிடக்கிறார்கள். இந்த அறியாமையை எப்படி களைவது? அன்னதோர் காட்சி, துயின்றிருந்தார் அப்படின்னா உறங்கி இருந்தார். அன்னதோர் காட்சி இரக்கம் உண்டாக்கி ஆவியில் வந்து கலந்ததுவே. அன்னதோர் அப்படின்னா அப்படி ஒரு, அந்த காட்சி என் மனதில் இரக்கத்தை உண்டாக்கி என் உயிரில் கலந்து விட்டது அப்படின்னு கவிஞர் சொல்றார். இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்று உரைக்கும் நிலை எய்திவிட்டால் துன்பங்கள் நீங்கும், சுகம் வரும், நெஞ்சினில் தூய்மை உண்டாகிடும், வீரம் வரும். இத்துன்பம் நீங்க அனைவரும் இன்பத் தமிழ் கல்வியை கற்றவர்கள், எல்லோரும் கற்றவர்கள் என்னும் நிலை ஏற்பட வேண்டும். அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் வாழ்வில் துன்பங்கள் நீங்கும், சுகம் வரும், நெஞ்சினில் தூய்மை உண்டாகும், வீரம் வரும் அப்படின்னு கவிஞர் சொல்றாரு. அப்ப கடைசி அவர் என்ன சொல்றாரு, என்ன மாதிரி கவிதை எழுதுறாரு? எல்லாரும் கல்வி கற்றவரா இருந்தாங்கன்னா இந்த துன்பங்கள்லாம் நீங்கிவிடும், அறியாமை என்னும் இருள் அகன்றுவிடும். ஆகவே தமிழ் கல்வியை கற்க வேண்டும், நெஞ்சில் தூய்மை உண்டாக வேண்டும், வீரம் தானாகவே வரும் அப்படின்னு கவிஞர் சொல்றாரு. அடுத்து நம்ம ஒவ்வொரு வரியை பார்க்கும் போதே சொல்லும் பொருளும் பார்த்துட்டு வந்தாச்சு. இருந்தாலும் இதில் உள்ள சொல்லும் பொருளும் எத்தனிக்கும் அப்படின்னா முயலும், வெற்பு அப்படின்னா மலை, கழனி அப்படின்னா வயல், நிகர் அப்படின்னா சமம், பரிதி கதிரவன், அன்னதோர் அப்படி ஒரு, கார்முகில் மழை மேகம், துயின்றிருந்தார் அப்படின்னா உறங்கி இருந்தார். அடுத்து மதிப்பீடு பார்க்க போறோம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது. பெண்களுக்கு நிகராக என்ன சொல்றாங்க? குயில், கிளி, அன்னம், மயில் அப்படின்றது தான் சொல்றாரு. ஸோ மயில் தான் சரியான விடை. பின்வருவனவற்றுள் மலையை குறிக்கும் சொல். வெற்பு, காடு, கழனி, புவி. வெற்பு அப்படின்றது தான் சரியான விடை. ஏடெடுத்தேன் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஏடு கூட்டல் எடுத்தேன் அப்படின்றது தான் சரியான விடை. துயின்றிருந்தார் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. துயின்று கூட்டல் இருந்தார் அப்படின்றது தான் சரியான விடை. என்று கூட்டல் உரைக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். என்றுரைக்கும் அப்படின்றது தான் சரியான விடை. என்றுரைக்கும். அடுத்து பொறுத்துக பார்க்க போறோம். பொறுத்துக. கழனி அப்படின்னா கழனி அப்படின்னா வயல். என்னன்னு பார்த்தோம்? வயல். அடுத்து நிகர் அப்படின்னா சமம். பரிதி அப்படின்னா கதிரவன். முகில் அப்படின்னா மேகம். அடுத்து குருவினா பார்க்க போறோம். குருவினா பாரதிதாசனின் மனதை கவர முயன்ற இயற்கை பொருட்கள் யாவை? இரண்டாவது வினா, தமிழ் மொழி கல்வி பயில்வதால் உண்டாகும் நன்மைகள் எவை என பாரதிதாசன் குறிப்பிடுகிறார். சிறுவினா, இன்பத் தமிழ் கல்வி பாடலின் மையக் கருத்தை உங்கள் சொந்த நடையில் எழுதுக. இப்போ குருவினா, முதல் வினா, பாரதிதாசனின் மனதை கவர முயன்ற இயற்கை பொருட்கள் யாவை? என்னென்ன பார்த்தோம்? காடு, வானம், மயில், அன்னம், நீரோடை, தாமரை மலர், கார்முகில், வயல், வயலுக்கு இன்னொரு பெயர் கழனி, கதிரவன், தென்றல், சோலை. இவ்வளவும் பாரதிதாசன் மனதை கவர முயன்ற இயற்கை பொருட்கள் ஆகும். அடுத்து தமிழ் மொழி கல்வி பயில்வதால் உண்டாகும் நன்மைகள் எவை என பாரதிதாசன் கூறுகிறார். வாழ்வில் துன்பம் நீங்கிவிடும், சுகம் உண்டாகும்,
நெஞ்சினில் தூய்மை உண்டாகிவிடும், வீரம் வரும். இவ்வளவும் தமிழ் மொழி கல்வி பயில்வதால் உண்டாகும் நன்மைகள். சிறுவினா. அடுத்து, இன்பத் தமிழ் கல்வி பாடலின் மையக் கருத்தை உங்கள் சொந்த நடையில் எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவிதை எழுத ஏடு ஒன்று எடுத்தேன், என்னை கவிதையாக எழுதுக என்றது வானம். நீரோடையும் தாமரை மலர்களும் எங்களை கவி ஓவியமாக தீட்டுக என்றன. காடும் வயல்களும் கருநிற மேகங்களும் என் கண்களை கவர்ந்து கவிதையில் இடம்பெற முயன்றன. ஆடும் மயில் போன்ற பெண்கள் அன்பினை கவிதையாக எழுதுக என்றனர். அடுத்து, சோலையின் குளிர்ந்த தென்றல் வந்தது, பசுமையான தோகையை உடைய மயில் வந்தது, அன்னம் வந்தது, மாணிக்கம் போல் ஒளி வீசி மாலையில் மேற்கு திசையில் மறைகின்ற கதிரவனும் வந்தது. வேல் ஏந்திய வீரர்கள் மலை போன்ற எங்களது தோள்களின் அழகினை எழுதுங்கள் என்றனர். இவ்வாறு அழகிய காட்சிகள் எல்லாம் வந்து எங்களை கவிதையாக எழுதுமாறு கூறின. ஆனால் துன்பத்தில் கிடக்கும் என் தமிழ்நாட்டு மக்கள் அறியாமையில் தூங்கி கிடக்கிறார்கள். அந்த காட்சி என் மனதில் இரக்கத்தை உண்டாக்கி என் உயிரில் வந்து கலந்துவிட்டது. இத்துன்பம் நீங்க அனைவரும் இன்பத் தமிழ் கல்வியை கற்றவர்கள் என்னும் நிலை ஏற்பட வேண்டும். அந்நிலை ஏற்பட்டால் வாழ்வில் துன்பங்கள் நீங்கிவிடும், நெஞ்சில் தூய்மை உண்டாகிடும், வீரம் வரும் அப்படின்னு இந்த முழு கவிதையோட பொருளை எழுதலாம். உங்கள் சொந்த நடையிலையும் எழுதலாம். தென்றல் வந்தது, தோகையுடைய மயில் வந்தது, அன்னம் வந்தது, கதிரவன் வந்தது, இதெல்லாம் உங்களுக்கு எளிதாக தமிழ் எழுத வரும் அப்படின்னா நீங்களே சொந்த நடையிலையும் எழுதலாம். மாணவர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் மற்றொரு பாடப்பகுதியில் சந்திப்போம்.